மதுரையில் இந்து காட்டு நாயக்கன் என்று சாதி சான்றிதழ் வழங்க முடியாதென ஆட்சியர் சங்கீதா கூறிவிட்டதாக போராட்டக் குழுவை சேர்ந்த ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். மதுரை பறவை சத்தியமூர்த்தி நகரில் குடியிருக்கக்கூடிய ஆறுமுகம் என்பவருக்கு காட்டு நாயக்கன் சாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான மேல்முறையீட்டு விசாரணையானது மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற பின்பு அவர் நம்மோடு இருக்க அவர்கிட்ட கேள்வியில் முன்வைக்கலாம். இப்போ மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்க, அந்த 62 பேரில் நீங்கள் ஒருத்தராக மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்க. இந்த விசாரணையில் மாவட்ட ஆட்சியர் என்ன தெரிவித்தாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல எங்கே இருந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் இது மாதிரி ஊர் ஊராக போகிறது, பிழைக்கிறது, மலைப்பகுதியில் இருந்தது, பண்ணி பிடிச்சி திங்கிறது, இது மாதிரி இருந்தான். இப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கலெக்டர் ஜாதி சென்டர் போட்டு கொடுத்துருக்காரு, காட்டு நாய்க்கர்னு போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் வந்தோடனே அதுக்கு அதை செல்லாது இப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எங்களுக்கு ஜாதி சென்டர் வேணும், பிள்ளைகளுக்கு வேணும், படிக்கிற குழந்தைகள் வேணும், காட்டு நாய்க்கர் ஜாதி சென்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பழசு அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ஜாதி சென்டர் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் எந்த ஜாதியில் போட்டு கொடுக்குறாங்க, எப்படி போட்டு கொடுக்குறாங்க எதுவும் சொல்லலை. ஜாதி சென்டர் உங்களுக்கு போட்டு தரோம், உன் பிள்ளைகள் கேட்குறீங்களே போட்டு தரோம், ஆனால் காட்டு நாய்க்கர் நாங்கள் போட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ காட்டு நாயக்கர் ஜாதி சான்றிதழ் தர முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்கிறத திட்டமிட்டுருக்கீங்க? அடுத்து மறுபடியும் போராட்டம் தான், போராட்டம் நடக்க. வேறு ஒன்றும் அவங்களுக்கு கேட்கல. இந்த காட்டு நாய்க்கன் அப்படின்ட்டு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இவர்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு ஜாதியில் சாதி சான்றிதழ் வழங்குவதை ஏற்க முடியாது, காட்டு நாயக்கன் என்கிற ஜாதி சான்றிதழ் தான் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 7வது நாளாக போராட்டம் நடைபெறும். ஜாதி சான்றிதழ் வரும் வரைக்கும் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்துவது என திட்டமிட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.